ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பங்கள், வேதனைகள் இருந்தாலும் கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு என்னுடைய மார்னிங் ரொட்டீன். மார்னிங் மட்டும் கிடையாது, மார்னிங்லேருந்து ஈவினிங் டின்னர் வரைக்கும் நான் உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சமாக, ஜாஸ்தி கிடையாது, கொஞ்சமாக வாங்கின்னு வந்திருக்கிறேன். இந்த அரைநெல்லிக்காய் நான் வாங்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அவங்க எடுத்து போடும்போதும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் கவர்லேயே வாங்கின்னு வந்துட்டோம். பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி பாதி போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் அது வாங்கும்போது கிட்டத்தட்ட 180 1 kg வந்து 180 ஆகும். ₹1 கூட கம்மி பண்ணி நான் கேட்கல. ஏன்னா ரோட்டு ஓரத்துலமா விற்கிறாங்க இல்லைங்களா, நம்ம அவங்கக்கிட்ட என்ன கம்மியாக பண்ணி கேட்குறது. பரவாயில்ல விடுன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினது வீட்டில் பார்த்தா ஆல்ரெடி அரைநெல்லிக்காய் பாதி போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையானது கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்தேன். எல்லாமே நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கிற சாமானங்களை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீனாக கழுவி க்ளீனாக துடைச்சி எடுத்துகிட்டு என்னுடைய வீட்டில் எப்போவுமே நான் ஒண்டியாக இருக்கிற தொட்டு எந்த யோசனையுமே நான் யோசிக்கவே மாட்டேன். எதுவுமே நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி என்ன பண்ணுறதுனால யோசிக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். ரெண்டாவது உக்காந்த இடத்துல ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எவ்வளோ கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுறீங்க. உமக்கு ரொம்பவே நன்றி. என்னுடைய பண தேவைகள், என் வீட்டில் எது இல்லை, எது இருக்குது, ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட கேட்குவேன். அதுக்காக போயிட்டு ஏதாச்சும் சொல்லி சண்டை போடுறத விட ஃபஸ்ட்டு வீட்டில் இது இல்லை அது இல்லைன்னு ஃபஸ்ட்டு ப்ரேயரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய கணவர்கிட்டே கேட்குறதுக்கே நான் போவேன். ஏன்னா பசங்களுக்கு அட்மிஷன் வந்துச்சு. இந்த மாதிரி சமயத்தில் போயிட்டு நம்ம ரேஷன் வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கோவம் வரும். அட்மிஷன் வர அந்த மாதத்தில் சைலண்ட்டாக இருக்குவேன். ஏன்னா பசங்களுக்கு 10,000 5,000 கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய பையனுக்கு 1 lakh வைக்கணும், எங்கள் பொண்ணுக்கு 50,000 வைக்கணும். அதனால அந்த மந்தில் எந்த ப்ரெஷரும் நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன். அப்படியே இருந்தாலும் மொல்லமாக கேட்குவேன். கொஞ்சம் தக்காளி காய், அதே நெக்ஸ்ட் மந்த்னால் கண்டிப்பாக வாங்கி தாங்கோ, இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குவேன். அட்மிஷன் மந்த்து மட்டும் சைலண்ட்டாக இருக்குவேன். ஏன்னா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு எங்கள் 3 பேருக்கும் அவர் எல்லாமே பார்க்குறாருன்னா நம்மளும் அவருடைய கஷ்டத்தையே புரிஞ்சுக்கணும். ஏன்னா வருஷம் முழுவதும் காப்பாற்றுறவருக்கு ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா பசங்களுக்கு வைக்கணுன்னாவே அது பெரிய விஷயந்தான். ஏன்னா நாங்கள் இப்போ தான் வீடு கட்டணுன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். வீடு லோனில் போயின்னு இருக்குது. அதனால் பசங்களுடைய அட்மிஷன் வந்துச்சு. பசங்களுக்கு யூனிஃபார்முக்கு, புக்ஸ்க்கு, ஷூஸ்க்கு எல்லாமே வாங்கணும். வாங்கின பிறகு தான், ஏன்னா பொண்ணுது இன்னும் 2 வருஷம் படிப்பு இருக்குது, 9th 10th. அதுக்கோசரம் அந்த அம்மாவுக்கு யூனிஃபார்மு புக்ஸ் எல்லாம் வாங்கணும். பையன்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 1 lakh கட்டிட்டோம்னா அவரது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு பெட்ரோலுக்கு மட்டும் டெய்லி காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்த மம்மி பசி எடுக்குதுன்னு சொன்னால் அவளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock அப்புறம் என்னுடைய டின்னர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் செஞ்சு வச்சா தான், ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்கார் வரும்போது நான் சமையலில் இருந்தால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு காத்தாலேருந்து என்ன பண்ணின்னு இருந்தேன். அப்படி கிடையாதுங்க, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என் வேலை முடிஞ்சு 1 o'clock ஆகுது, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணேன். அவருக்கு நான் வீட்டுக்கு அவர் வரும்போதும் நான் கிச்சன் உள்ளே இருக்கக்கூடாது. வேலேருந்து வந்த உடனே கொஞ்சம் நேரம் அவர் கூட உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசணும். என்ன ஆச்சு, ஏதாச்சு, இங்கோ என்ன ஆச்சு, வேலை எப்படி போச்சு, மதியானம் என்ன சாப்பிட்டேன், அவரே எங்களை கேட்குவார், பசங்க கேட்குவார். சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்தால் கூட கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுனே இருக்குவாங்க. அவங்களுக்கு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, கிளாஸ் காஃபி போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தானே வந்தார், ஒரு பசங்கிட்ட விளையாடினுக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அந்த வேலை செய்வாங்க. எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் 7 o'clock உள்ளே முடிச்சிடணும். வரும்போதோ அமைதியாக உட்காந்துன்னு இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கோ போகக்கூடாது, அக்கத்து வீட்டுக்கோ போகக்கூடாது, வெளியே கூட எங்கேயும் போகக்கூடாது. காத்தாலேருந்து எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கோ, எங்கே வேணாலும் போ, எங்கே வேணாலும் வா. 7 o'clock நான் வரும்போது வீட்டுக்குள்ளே நீ இருக்கணும். எங்கள் வீட்டில் அந்த ரூல்ஸு.
சில பேர் வீட்டில் சில ரூல்ஸ் இருக்கா இல்லைங்களா, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஏதோ சின்ன ரூல்ஸ். அதனால் 4 o'clock சாம்பார், சாப்பாடு, பொரியல், சப்பாத்திக்கு மாவு பேசி ரெடியாக வச்சுடுவேன். வந்த உடனே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உக்காந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்ட பிறகு அந்த சப்பாத்தி மேலே தட்டி நாங்கள் 4 பேரும் சாப்பிட்டுட்டா அன்றைக்கி ஒரு நாள் ரொட்டீன் ஃபுல்லாகவே போயிடுது. என்னோடய லைஃப்பில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஆசை. எல்லா பிஸ்னஸும் கடந்து வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார ஒரு கொஸ்டின் கேட்குறது, எல்லாம் ஆயிடுச்சு, இப்போ திரும்ப என்ன நீ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், வீட்லேயே இருக்கிறதுக்கு பெஜாராகுதுப்பா, அதெல்லாம் வேலைக்கு எங்கேயும் போக முடியாது, ஏன்னா வீட்டில் நாய் இருக்குது, அந்த அம்மாவையும் நம்மளுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கணும். பசங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, காத்தால போனால் சாயங்காலம் வராங்கோ. பட் வீட்டில் வந்து அந்த குட்டி நாய் அம்மாவை விட்டுட்டு போகவே முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு வாய் இருக்குது, அந்த வாயில் ஜீவத்தை கட்டி போட்டு போயிட்டோம்னா நைட்டெல்லாம் கத்தின்னு அழுதுன்னு இருக்குவாங்க. அதனால் வெளியே போய் பிஸ்னஸ் பண்ணுறது ஐடியா கிடையாது. வீட்டுக்குள்ளவே சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. துணி வாங்கி சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் காதில் போட்டு வச்சுருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் சும்மா இருக்கிற எல்லா லேடிஸுங்களுக்கும் சும்மா கிடையாது, ஐ மீன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீயாக ஒரு 2 ஹவர் தூங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன வேலை, இல்லை சாயந்தரத்தில் ஏதாச்சும் சப்பாத்தி சுட்டு கொடுக்குற மாதிரி, இல்லை நைட்டில் டின்னர்ஸ் இந்த பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்குற மாதிரி, வீட்டிலேருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி, அப்புறமேட்டு இந்த துணி சொன்னேன் இல்லைங்களா, துணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணலான்னு பிளானில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வீட்டில் வந்து டின்னருக்காக ஒரு பக்கம் சாம்பார் செஞ்சுட்டேன். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு, காய் பொரியலும் கடலப்பருப்பு போட்டு தேங்காய் துருவி போட்டு பீர்க்கங்காய் பொரியலும் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். ரைஸு ஒரு பக்கமாக வச்சு ரெடியாக வச்சுட்டுருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெஜிடேரியன் 3 times செஞ்சாலும் 4 times வந்து நான்வெஜ் ஆகிடுது. அதனால் இப்படி உல்ட்டாவாக நான் திருப்பிட்டேன். 4 days வந்து வெஜிடேரியன் செஞ்சுட்டு 3 days வந்து நான்வெஜ் பண்ணலான்னு சின்ன பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் நான்வெஜ் செய்கிறேன்னா நைட்டில் மட்டும் தான் செய்வேன், டேலெலாம் செய்ய மாட்டேன். ஏன்னா டேயில் யாருமே கிடையாது சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிடாம கூட சில நேரம் இருந்துருவேன். ஏன்னா சாப்பாட்டில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சில பேருக்கு வந்து சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனக்கு வேலை செய்கிறது தான் இன்ட்ரெஸ்ட், சாப்பிட்றதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. காத்தாலையில் பால் எதுனா குடிச்சிக்கினா கூட மத்தியானம் ஒயிட் ரைஸ், சாம்பார், ஏதாவது கொஞ்சம் காய் பொரியல் வச்சு சாப்பிட்டுக்குவேன். நைட்டு 2 சப்பாத்தி. மற்றபடி எதுவுமே நான் ஆசைப்பட்டு எதுவுமே சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா சிக்கன் 65, அது மட்டும் தான் பிடிக்கும். அது மட்டும் லைக் பண்ணி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.